ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அர்ஜுன் கர்ச்சீஃப் கொடு. இந்தா. அவங்க கண்ணை முழிச்சிட்டாங்க. வாங்க நம்ம போலாம். அவங்க பாத்துப்பாங்க. போலாம் வாங்க. என்னமாச்சு எனக்கு? பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு மயங்கிட்டீங்க. தண்ணி குடிங்க. இந்தாங்க பாட்டிமா, தண்ணி குடிங்க. யாருன்னே தெரியல, எனக்கு உதவி பண்ணீங்க, ரொம்ப நன்றிப்பா. பாட்டி, நீங்க மயங்கிட்டீங்க. உங்க மூக்குல இருந்து ரத்தம் வந்தது. பின்ன வராதா? எனக்கு கேன்சர்மா. கேன்சரா? அதனால எனக்கு மூக்குல இருந்தும் வாயில இருந்தும் ரத்தம் வரும்மா. இன்னும் கொஞ்ச நாள் தான்மா நான் உயிரோட இருப்பேன். அதுக்கப்புறம் நான் செத்துருவேன். ஐயோ, அப்படி சொல்லாதீங்க. அதாமா உண்மை. அதனாலதான் ஆஸ்பத்திரிக்கு போறேன்னு அவர்கிட்ட உண்மையை சொல்லல. அதனாலதான் அவருக்கு என் மேல சந்தேகம். எங்க போறேன்னு என்னை தொலைச்சு எடுத்து சண்டை போடுறாரு. அப்போ தாத்தாவுக்கு இந்த விஷயம் தெரியாதா? தெரியாதுப்பா. தெரிஞ்சா அதோட அவரோட சந்தோஷமும் நிம்மதியும் அவரை விட்டு போயிடும். அதனாலதான் என் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை, அவளை கூட்டிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போறேன்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். பாட்டி, என்னாச்சு? என்னாச்சு பாட்டி? ரொம்ப தாகமா இருக்குப்பா. அர்ஜுன், நீங்க போய் பாட்டிக்கு ஒரு பாட்டில் தண்ணி வாங்கிட்டு வாங்களேன் ப்ளீஸ். சரி, ஃபாஸ்டா வந்துருங்க. நான் சீக்கிரம் வந்துடுறேன். என்ன பாட்டி இது? புருஷன்கிட்டயே உண்மையை மறைக்கிறீங்க. அவர்கிட்ட உண்மையை சொன்னாதான் என்ன? அவர் உங்களை காப்பாத்த ஏதாச்சும் ஒண்ணு ட்ரை பண்ணுவாருல்ல. உங்களை புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட சண்டை போடாம இருப்பாருல்ல. அப்படியெல்லாம் இல்லம்மா. பொம்பளைங்களுக்கு இருக்கிற தைரியமும் துணிச்சலும் ஆம்பளைங்களுக்கு இருக்காது. அதனால பொண்டாட்டி அவசரப்பட்டு எல்லா ரகசியத்தையும் புருஷங்கிட்ட சொல்லிடக்கூடாதுமா. அப்புறம் பிரச்சனை வேற மாதிரி போயிடும்.